சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ராஜிமா, மனோஜுக்கும் ஆனந்திக்கும் முறை தானே வரும். அது நீ எதுக்கு வெளியில எல்லாம் பொண்ணு எடுக்கிற? காமாட்சிக்கும் ஆனந்திய மனோஜுக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அக்கா, என்னக்கா? என் பையன் மனோஜுக்கு ஆனந்தி பொண்டாட்டியா? அப்படி போட அருவாள. நான் இப்போ மனோஜுக்கு பாத்துருக்கிற பொண்ணு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு. என் வருங்கால மருமக 4000 கோடி சொத்துக்கு அதிபதி. ஆமாமா, கரெக்ட் தான். 400 ரூபாய்க்கு வக்கில்லாத இவ எங்க? 400 கோடிக்கு அதிபதியான அந்த பொண்ணு எங்க? ஐயோ ராஜி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் சரிசமம் கிடையாது. இவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிற குடும்பம். போதும் அத்தை, பெரியமா அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்தி டாக்டர் ஆக போறா. அவளுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எல்லாம் கிடையாது. நீங்க மனோஜ்க்கு எங்க வேணா பொண்ணு பார்த்து கட்டி வைங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. பெரியமா சொல்றாங்கன்னு எங்களை கேவலமாலாம் நினைக்காதீங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும் தட்டி பேசாதீங்க. நான் திரும்ப பேசினா நல்லா இருக்காது. பெரியமா வச்சேன்னு பாக்க. என்ன வீட்டுல கையில் இல்லன்னு அவ பொறுப்ப நீ எடுத்துக்கிட்டியா? நான் வீட்டுல இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காளா? ஐயோ இல்ல. அமைதியார் ராஜி. ஆனந்திய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா அவங்களுக்கு இல்ல. இவங்க ஏதோ பேசினதுக்கு அவங்க மேல எதுக்கு கோவப்படுற? அதுக்குன்னு என்கிட்ட குரல ஒஸ்துவாங்களா? அத்தை, உங்க கூட எல்லாம் சம்பந்தம் பண்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லன்னு பணிஞ்சு போலாம்ல. அதை விட்டுட்டு எங்க குடும்பத்தை மட்டும் தட்டாதீங்கன்னு எகுறான்.